ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் புவியியல் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு புக்கு தான். இது நம்ம ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் சார் ஆல்ரெடி சயின்ஸ் அண்ட் டெக் புக்கு பார்த்துருப்போம். அவங்க எழுதினது தான் இந்த புக்கும். இதோட ரிவ்யூ அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புக்கு எப்படி இருக்குது, வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் தமிழ்நாட்டு ஜாகிரஃபி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. டாப் டு பாட்டம் அப்படிங்கிறத நிஜமாவே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் பாருங்கள். இப்போ எடுத்ததும் இது ஒரு 10 சாப்டராக 10 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லேயுமே இந்த மாதிரி சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட புவியியல் இயற்கை அமைப்பு, தமிழ்நாட்டின் காலநிலை மண்வளம், தமிழ்நாட்டோட வனவளங்கள், தமிழ்நாட்டின் விவசாயம், கால்நடை, மீன்வளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கனிம வளங்கள், தமிழ்நாட்டின் போக்குவரத்து, சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உயிரின பன்மை, காலநிலை மாற்றம், ஃபைனலாக பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது. நமக்கு ஃபுல்லாக நம்மளோட சிலபஸ் ஓரியன்டாகவே எல்லாமே இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகிருக்காது. எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு புக்கு குவாலிட்டியுமே செமையாக இருக்குது. நம்ம இது ஹைலைட்டர் யூஸ் பண்ணி கூட ஹைலைட் பண்ணி படித்தாலும் நல்லா தான் இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு இந்த கல்மரம் அப்படிங்கிறது விழுப்புரத்தில் கல்மரம் திருவக்கரை. ஓகேவா? இதை பற்றி நமக்கு புக்கில் இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்மரம் தான். இந்த மரம் விழுப்புரம் திருவக்கரையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது போலவே வேற எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சாத்தனூர் கிராமத்தில் ஒரு கல்மரம் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்மரம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் நம்மளுக்கு கவர் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எந்த ஒரு விஷயம் படித்தாலும் பேக்ரவுண்டோட படிக்கணும் அப்படிங்கிறது தான். பேக்ரவுண்டோட படித்தோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே மறக்காது. அது லைஃப் லாங் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். எப்போவுமே எது படித்தாலும் ஒன்லைனராக மட்டும் படிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் அப்படிங்கிறது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு இதில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அது அதை அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஏலகிரி மலை அப்படிங்கிறது திருப்பத்தூரில் கவர் ஆகிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் பிரித்ததுக்கப்புறமா. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் பொதிகை மலை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அழகாக தென்காசியில் பொதிகை மலை இருக்குது அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கெங்கேயோ தேடி தேடி படிப்போம். பட் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இந்த புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே பார்த்தோம்னா நமக்கு உள்நாட்டு சமவெளிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. வடக்கு சமவெளி, காவிரி டெல்டா, தெற்கு சமவெளி, இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் அமைவிடம் மற்றும் அரசியல் பிரிவுகள் அப்படிங்கிறது. இது நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்குமே ரொம்பவே யூஸ் ஆகக்கூடாது. எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பீங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே படிக்கிறது, எங்கே கவர் ஆகும் அப்படிங்கிறது. இந்த புக்கே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுமே கவர் ஆகி கொடுக்குது இந்த சாப்டரில். தமிழ்நாடு பற்றி, தமிழ்நாடு எப்படி தோன்றுச்சு, தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு என்ன, தமிழ்நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பிரண்டாக நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அப்படி தான் கொஸ்டின்ஸும் இப்போது கேட்குறாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், நிர்வாக பிரிவுகள். இது இந்த டேட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினா தான் சில அக்யூரேட் டேட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். அழகாக அப்டேட்டட் டேட்டா கொடுத்துருக்காங்க. மாவட்டம் 38 இருக்குது. மாநகராட்சிகள் 25, நகராட்சி 137, மாநிலங்களவை தொகுதி 18, மக்களவை 39, சட்டமன்ற தொகுதிகள் 234. அது மட்டும் இல்லாமல் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, 2011 சென்சஸ் பேஸ் பண்ணது. நம்மளோட மாநில சின்னங்கள் என்ன அப்படிங்கிறதையுமே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளோட முத்திரை, மாநில மலர், மரம், பழம், இந்த மாநில வண்ணத்து பூச்சி, மாநில பாடல், இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிஜமாவே ஒரு சூப்பர் ஸ்பெஷல் விஷயம்தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2.13 இருக்கும்.
ஸோ இங்கே பாருங்கள், இந்த இந்திய மாநிலங்களோட ஒப்பீடு அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த ஒப்பிட்டு எழுதுகிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி எப்படி ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போடும்போது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இது வந்து தமிழ்நாட்டில் பருவம் வாரியாக மழைப்பொழிவு புள்ளி விவரங்கள். ஸோ சொன்ன மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக அந்த இயல்பிலிருந்து மைனஸ்லேயும் போயிருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சாதான் என்ன ஆகும்னா, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நெக்லெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இல்லை பாருங்கள், வன பாதுகாப்பு சட்டங்கள் விதிகள். ஸோ என்னென்ன வன பாதுகாப்பு சட்டம் இருக்குது? தமிழ்நாடு வனச்சட்டம், தமிழ்நாடு மலைப்பகுதி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு வன விதிகள் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, பல்லுயிர் விதிகள் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பாருங்களேன், நமக்கு உயிரின பன்மை. ஸோ உயிரின பன்மை என்ற அழகில் இதெல்லாம் விரிவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த விஷயந்தான் ஒரு சிஏ ரிலேட்டடான விஷயம். தஞ்சாவூர் வனக்கோட்டம் மனாராவில் கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாலாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய டேட்டா. ஸோ அதுவுமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வன உயிரின சரணாலயங்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது அண்ட் அதோட லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வேளாண் துறையோட சில முக்கிய திட்டங்கள். ஸோ வேளாண் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத நிறைய திட்டங்களுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இது நமக்கு நல்லா தெரியும். முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், ஸோ ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம், மின்னணு வேளாண்மை, தமிழ் மண்வளம் இணையதளம். ஸோ இதை பற்றி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி நம்மளோட பாலிசி நோட்ஸில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குமோ எல்லாத்தையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அட்மா அப்படிங்கிற ஒரு திட்டம், அதுக்கப்புறம் முதலமைச்சரின் சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட் திட்டம், இந்த பனிமர மேம்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த திட்டங்கள் எல்லாம் ஒரே பக்கத்தில் வர மாதிரி சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கங்கே எது எது இருக்குது அப்படிங்கிறத தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன ஆறுகள் எந்தெந்த மாவட்டத்தில் பாயுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எந்தெந்த ஆறுகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த அணைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இதையும் நீங்கள் மேப்பில் வச்சுட்டு இதில் இருக்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சு படிச்சிங்க அப்படின்னா அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டோட முக்கிய குடிநீர் திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம், தாமிரபரணி கருமேனியாறு நம்பியார் இணைப்பு திட்டம், ஆறுகள் பாதுகாப்பு திட்டம், நடந்தாய் வாழை காவேரி திட்டம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள். அது பற்றியுமே நமக்கு நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம தேடி தேடி படிப்போம்ல இந்த டேட்டாஸ் எல்லாம், சிப்காட், டிட்கோ, டிஎன்பிஎல், டிஐஐசி. ஸோ இதெல்லாம் நமக்கு அப்பப்போ மறக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதையுமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ ஒரே புக்கில் வந்து நமக்கு ஜாகிரஃபியும் கவர் ஆகுது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குமே அதாவது பழைய யூனிட் 9 அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் கூட மர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அதுவுமே கவர் ஆகுது. அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த கைத்தறி ரகங்களுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காஞ்சிபுரம் பட்டு சேலை, திரிபுவனம் பட்டு சேலை, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வகையான சேலைகளுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடு கிடச்சிருக்குது. ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இன்னும் ராம்சார் சைட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 20 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 20ஐயுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், சில ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்களேன், ஸோ மினமாட்டா பாதரச பேரிடர் அப்படிங்கிறது மெர்க்குரி டிசாஸ்டர் 1956ல். ஆக்சுவலாக இது ரிலேட்டடாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 days முன்னாடி வந்திருக்கும். என்னென்னா மினமாட்டா ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தெரியணும். அப்போ மினமாட்டா ஒப்பந்தம் என்னென்னா இந்த டிசாஸ்டர்னால ஒரு 2013ல் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதோட 6th மீட்டிங் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஜெர்மனியில் நடந்திருக்கும்.
அதுதான் 2 days முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு டென்டல் இருக்கு இல்லையா, ஸோ பற்களில் அமல்கம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதில் அந்த மெர்க்குரி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும். எந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னா 2034க்குள்ளே ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அந்த மினமாட்டா ட்ரீட்டி அப்படிங்கிறது வித் ரிலேட்டட் டு மெர்க்குரி, ஸோ அது தெரியணும் அப்படின்னா இது வந்து தெரியணும். அப்போ என்னென்ன டிசாஸ்டர் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ போபால் விஷவாயு விபத்து, ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம வேர்ல்டு லெவலில் என்னென்ன முக்கியமான விபத்துகள், ஸோ செர்னோபில் அணு உலை விபத்து, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய விபத்துகள் எல்லாம் ஒரே பாக்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ வேறு என்ன இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரின பன்மை, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இதில் வந்து இன்சிட்டு எக்ஸிட்டு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம தேடி தேடி படிக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டம். வெளியெல்லாம் போய் தேடணும் அப்படின்னா ரொம்ப நிறைய சோர்ஸஸ் தேடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன் ஷோர் அப்படிங்கிறது நெய்தல் மீட்சி இயக்கம் ஜான்வரி 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பற்றியுமே இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஸ்கீம்ஸ் எல்லாம் நமக்கு கவர் ஆகுது. ஸோ நம்ம எப்படி இந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து ஸ்கீம்ஸ் தேடி படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த ஜியாகிரஃபி ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதோ அதெல்லாம் தனித்தனியாக டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் உயிரின பன்மை பாதுகாப்பு திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வித் இயரோட இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே பாருங்கள், இதில் கழுகுகள் பாதுகாப்பு திட்டம். ஸோ இதில் இந்த கழுகுகளுக்கு டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிறனால இந்த கழுகுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கும். ஸோ இதை வந்து விலங்கு கால்நடைகளுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த கால்நடைகள் இறந்து அதோட உடல் மக்கி போகும் இல்லையா, ஸோ அதை வந்து கழுகுகள் சாப்பிடும். அப்போ கழுகுகள் அதனால இறந்து போகும் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா. அந்த டேட்டா வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அந்த மருந்தோட பேர் என்ன அப்படின்னா டைக்ளோஃபெனாக். ஸோ அதுவுமே இதில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேறு பார்க்கணும் அப்படின்னா இதில் வேறு என்ன டேட்டாஸ் இருக்குன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள், வன பாதுகாப்பு சட்டம், உயிர் பன்மை சட்டம், விலங்குகள் துன்புறுத்தல் சட்டம், அதுக்கப்புறம் விலங்குகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ உலக பாரம்பரிய தளங்கள் என்ன இருக்குது, ஸோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் யுனெஸ்கோ புவிசார் பூங்காக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 நாடுகளில் 229 யுனெஸ்கோ உலகளாவிய புவிசார் பூங்காக்கள் உள்ளன. ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லாமே எது தேவையோ அதை மட்டும் அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ராம்சார் சைட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ நமக்கு கரண்ட்டில் எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உயிரின பன்மை, தமிழ்நாடு அரசில் உயிரின பன்மைக்காக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு, தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம், ஸோ அதுக்கப்புறம் பசுமை தமிழ்நாடு இயக்கம், ஸோ மீண்டும் மஞ்சப்பை, ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ராம்சார் தலங்கள், ஸோ தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 20 ராம்சார் தலங்கள் இருக்கும். அந்த 20 ராம்சார் தலங்களும் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியாவிலேயே ராம்சார் சைட்ஸ் அதிகமாக காணப்படுற மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தேவாங்கு பாதுகாப்பு திட்டம், ஆவுலியா கடல் பசு பாதுகாப்பு, தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம், மரக்காணத்தில் பன்னாட்டு பறவைகள் மையம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம பட்ஜெட்டோட ரிலேட்டடான டேட்டாஸ் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன முக்கிய செயல்பாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க, மக்கள் உயிரின பன்மை பதிவேடு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கார்பன் செறிவூட்டல் திட்டம், காலநிலை மாற்றத்துக்கான முக்கிய திட்டங்கள், ஸோ காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடுகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ வேர்ல்ட் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கெல்லாம் நடந்துச்சு, ஸோ அதே போல் வில்லாஜ் கான்ஃபரன்ஸ், இந்த நேமெல்லாம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு டேட்டா தான். ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒட்டாவா கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பெர்கன் கான்ஃபரன்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி யூஎன்எஃப்சிசி கண்டக்ட் பண்ண மீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிஓபி பற்றின டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP 30 அப்படிங்கிறது இப்போ நமக்கு பெலம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடக்குது, ஸோ நடக்க போகுது. அப்போ அதை பற்றி, அதுக்கப்புறம் கியோட்டோ காலநிலை மாற்ற மாநாடு, பாரிஸ் ஒப்பந்தம், ஸோ 2015 நடந்திருக்கும் இல்லையா இந்த பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது COP 21 பேஸ் பண்ணது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் என்னென்ன முக்கிய விதிகள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது.
ஸோ அதுவுமே நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நிகர பூஜ்ஜியத்தன்மை உலகளாவிய நாடுகள் இலக்கு வந்து எது வச்சுருக்காங்க. இந்தியா 2070 வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இப்போது நடந்த ஐ திங்க் குரூப் 1 இல்லையா, ஸோ எதுலேயோ கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த 2070 ஸ்டேட்மெண்ட் கொஷினில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பேக்ரவுண்டோட எல்லாத்தையும் படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் புக்கு அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். அண்ட் பேரிடர் மேலாண்மை, ஓகேவா, பேரிடர் டிசாஸ்டர் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த அரபு பெயர், ஸோ என்னென்ன பெயரில் எது இருக்குது, அப்புறம் சுனாமினா மீனிங் என்ன, ஸோ அது எங்கேருந்து வருது, ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் சூறாவளிகள், ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்ஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, வறட்சியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லா டேட்டாஸுமே கவர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே டிசாஸ்டர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இருக்கிறது, ஸோ அதுவும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரிடர் அபாய நிர்வாகம், இதுக்காக என்ன ஆணையங்கள் குழுக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, எப்படி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் யார் தலைவராக இருப்பாங்க, யார் யார் அதுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் நமக்கு இந்த இதில் கேட்பாங்க, எதுலன்னா ஃபுல் அந்த அப்ரிவேஷனில் கேட்கக்கூடியது ஐஆர்எஸ், எஸ்சிஓசி, டிஇஓசி, இஆர்எஸ்எஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டிஎன் ஸ்மார்ட் பாருங்கள், ஸோ இது வந்து இணையவழி கைபேசி ஆப் அப்படிங்கிறது, டிஎன் அலாட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் வந்து ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ குரூப் 2க்காகட்டும் இல்லை குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கே இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனும் கவர் ஆகுது, ஜாகிரஃபியும் கவர் ஆகுது, தமிழ்நாடு பற்றின ஃபுல் டேட்டாவும் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு இந்தியா கூட ஒப்பிட்டும் கொடுத்துருக்காங்க டாபிக்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இருக்குது, எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் அண்ட் இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட் புக்கு, நிஜமாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வேறு புக்ஸ் உங்களுக்கு தொகுத்து தமிழில் எங்கேயுமே கிடைக்காது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.